அன்புநண்பர்களே, இன்னைக்கு உங்களை ஏற்பட்டு மனதுல கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வின்னா, நியூஸ் போகுது. ஆனா சப்ஸ்கிரைபர் கிடைக்கல. ஏன்? அது கேள்வினா, அதுக்கான காரணத்தை நம்ம பார்த்துடலாம். உங்கள் வியூவர்ஸு உங்கள் வீடியோ பிடிக்கிறதுனால மட்டும் அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அடுத்து வர்ற வீடியோக்களும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி நகைச்சுவை பற்றி ஒரு வீடியோ, நாளைக்கு சமையல் பற்றி ஒரு வீடியோ, அப்புறம் டிப்ஸு, யூடியூப் டிப்ஸ் பற்றி ஒரு வீடியோ, இப்படி தினசரி மாற்றி மாற்றி இன்றைக்கி வீடியோ போடும்போது வியூவர்ஸ் வந்து குழம்புவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் யோசிப்பாங்க. நேரம் சமையலை பற்றி மட்டும், யூடியூப் டிப்ஸை பற்றி மட்டும், இப்படி தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை நீங்கள் போடும்போது மக்களும் இந்த இந்த சேனலுக்கு போனால் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட உங்களோட சேனலை தொடர்ந்து பார்ப்பாங்க. மாதிரி ஒரே துறையில் நல்ல தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். எப்போ சொல்லணும்? ஒரு நல்ல தகவல் சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு கூச்சமே படக்கூடாது. மாதிரி ஒரே துறையில் நல்ல தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். எப்போ சொல்லணும்? ஒரு நல்ல தகவல் சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு கூச்சமே படக்கூடாது. பயனுள்ள வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு இயல்பாக சொல்லணும். மேலும் ஒரு நல்ல ப்ரொஃபைல் போட்டோ, அப்புறம் தெளிவான உங்கள் சேனலில் அப்புறம் ஒரே மாதிரியான தம்ப்நெயில், இது எல்லாம் உங்கள் சேனல் மேலே வியூவர்ஸுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியூஸ் உங்கள் வீடியோவுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலுக்கு கிடைக்கும். வியூஸ் ஒரு வருஷத்தில் அது காலாவதி ஆயிரும். இல்லை ஷார்ட்ஸுன்னா 100 நாளில் காலாவதி ஆயிரும். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸு எப்பயும் நிலையாக உங்கள் சேனலில் இருக்கும். டீ கடைக்கு போகிறீங்க, நீங்கள் எதுவுமே கேட்காம நின்றுக்கிட்டே இருந்தால் டீ கடைக்காரன் எதுவும் தரமாட்டான். நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்காம நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அங்கே போண்டா இருக்கும், டீ இருக்கும், எல்லாமே இருக்கும். எதை நீங்கள் கேட்கீங்களோ அதை அவன் கொடுப்பான். அது மாதிரி தான் நீங்கள் இவ்வளவு பேசுனதுக்கப்புறமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் வியூவர்ஸுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க. நன்றி அன்பு நெஞ்சங்களே.